கூகுள் நமக்கு காட்டுறது இன்டர்நெட்டோட வெறும் 1% தான். மிச்சம் 99% அது இருட்டு, பழையது, ஒருவேளை மனிதர்களாலேயே உருவாக்கப்படாததும் கூட. டார்க் வெப்னா மருந்துகள், ஹேக்கர்ஸ் அப்படின்லாம் நினைக்காதீங்க. அதுக்கு ஒரு தனி வரலாறு உண்டு. சோஷியல் மீடியா காலத்துக்கு முன்னாடி, மாடர்ன் ப்ரௌசர்ஸ் வரத்துக்கு முன்னாடி, ஏன் 1960களிலேயே ரகசிய மிலிட்ரி எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்க்காக உருவாக்கப்பட்ட ஒரு நெட்வொர்க். அதை டெலீட் பண்ணியிருக்கணும், ஆனால் செய்யலை. அந்த அபேண்டன் சர்வர்ஸ் இன்னைக்கு வரைக்கும் ரெஸ்பான்ஸ் அனுப்பிட்டு மட்டும்தான் இருக்கு. இங்கே தான் கதையே பயங்கரமாக மாறுது. ஒரு ஃபோரம் இருக்கு, உலகத்தில் ஒரு பேரழிவு நடக்கிறதுக்கு முன்னாடியே போஸ்ட் போடும். அட்மின் இல்லை, யூசர்ஸ் இல்லை, ஆனால் மெசேஜ் அப்டேட் ஆகும். ஒரு சேட் ரூம் இருக்கு, அது வேலை செய்யும் டைம் ராத்திரி 3:33 மட்டுமே. ஹலோ அப்படின்னு டைப் பண்ணால் ரிப்ளை வரும், நாங்கள் நீங்கள் வரதை எதிர்பார்த்தோம் அப்படின்னு. ஒரு வெப்சைட் இருக்கு, உங்கள் சைல்ட்ஹுட் ஃபோட்டோவே காட்டும். நீங்கள் அப்லோட் பண்ணாத ஃபோட்டோ, உங்கள் வீட்டில் இல்லாத கேமராவால் எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ. ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்க, இந்த சைட்ஸ் எந்த அன்னோன் சர்வர் லாக்லையுமே இல்லை. அவை தோன்றும், அவையே மறையும். மிகப்பெரிய ஒரு வதந்தி என்ன அப்படின்னா, டார்க் வெப்ல ஒரு ஹிடன் ஆர்கைவ் இருக்கு, த டிஜிட்டல் டெட் ரூம் அப்படின்றது தான். டெலீட் ஆன இமெயில்ஸ், எரேஸ் பண்ணப்பட்ட மெமரிஸ், ஃபர்காட்டன் வாய்ஸ் எல்லாமே திரும்ப சேரும் இடம். சிலர் சொல்றாங்க, டெட்டான மனுஷங்களோட வாய்ஸ் கூட ஆடியோ கிளிப்ல கேட்டாங்களாம். அவங்க விஸ்பர் பண்ணது என்ன தெரியுமா? அவர்களோட பழைய பாஸ்வேர்ட்ஸ். யார் ரெக்கார்ட் பண்ணாங்க, எங்கிருந்து வந்தது, யாருக்குமே தெரியாது. டார்க் வெப் ஒரு கிரைம் ஜோன் மட்டும் இல்லை, அது ஒரு டிஜிட்டல் கிரேவ்யார்ட், அழிந்த வரலாற்றோட உயிரோடு இருக்கிற சின்னங்கள். ஏன்னா இன்டர்நெட்டோட மிக ஆழமான அடுக்கில் யாரோ இன்னும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. பை.